வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ நியூ இயர் ரிசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. நல்லா படிக்கணுங்கிற ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜனவரி 2ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். ஸோ அந்த வகையில நேத்து பார்த்த ஜனவரி 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் சி. இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா சர்ஜிக்கல் ரோபோட், அதாவது முதலில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரால. அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய பணக்கார முதல்வர் ரிச்சஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேவ் சமிட், முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற போகுது அப்படின்னா இந்தியால நியூ டெல்லியில அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, இந்த சவுங்க் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி அவர்கள். அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்த கிங் கோப்பையில வந்து வெண்கல பரிசு வென்றது யாரு, வெண்கல பதக்கம் வென்றது யாரு அப்படின்னா லக்ஷ்யா சென். பேட்மிண்டன் போட்டி இது. ஓகேவா? சோ உலகளாவிய குடும்ப தினம் குளோபல் ஃபேமிலி டே என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி மக்களே. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் நமக்கு ஐயன் வள்ளுவர் பத்தியான ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு முக்கியமான அறிவிப்ப நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. சோ என்ன அறிவிப்பு அப்படிங்கறத கேள்வியா பார்த்துடலாம். Which month's last week will be celebrated, will be observed as திருக்குறள் வீக்? எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அறிக்கை விட்டிருக்காரு மக்களே. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அபிஷியலாட்டு. நம்ம நேத்தே பார்த்தோம் இந்த இந்த சிலையை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். மொத்தம் எத்தனை அடி? 133 அடின்னு பார்த்தோம். அதாவது வள்ளுவருடைய இந்த ஹைட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 95, கீழே உள்ள அந்த பீடம் அந்த பெடஸ்டல் பாத்தீங்க அப்படின்னா 38, ரெண்டும் சேர்த்தா 133. ஓகேவா? சோ இதுல மொத்தம் வந்து இதனுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் 7000 டன். ஓகேவா? சோ 7000 டன் வெயிட் எடை. இந்த சிலையினுடைய வெயிட் எவ்வளவு? 7000 டன் எடை. இதுல மொத்தம் எத்தனை கற்கள் இருக்கு, எத்தனை ஸ்டோன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3681 கற்கள் இருக்கு. ஓகே, 3681 கற்கள். இந்த சிற்ப கலைஞர் யாரு அப்படின்னா கணபதி ஸ்தபதி. சோ கணபதி ஸ்தபதி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதனுடைய சிற்பத்தினுடைய கலைஞர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு திருக்குறள் வாரம்னு சொல்லும்போது நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அதாவது திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நமக்கு இருக்குல்ல, அதாவது திருவள்ளுவர் வந்து பிறந்த வருடமாட்டு ஒரு வருஷத்தை கனெக்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து இப்போ உள்ள வருஷத்தை ஆட் பண்ணா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். இப்ப நமக்கு எந்த வருஷம்? 2025. ஓகேவா? ஆனா திருவள்ளுவர் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா +31 ஆட் பண்ணிருந்தோம். சோ திருவள்ளுவர் ஆண்டு 2056. ஓகேவா? ஏன் சார் இதெல்லாம் எதுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டா முக்கியம் தான். நீங்க வந்து எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க கவர்மெண்ட்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜிஓ போட வேண்டியா இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட், இந்த எல்லா கேடர்லயுமே இந்த மாதிரி வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஜிஓலையும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1981ல, எப்போ 1981ல எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்ல வந்து ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதுல இருந்து இப்ப வரக்கூடிய கவர்மெண்ட் ஜிஓ எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு இருக்கும். இப்போ உள்ள ஆண்டு 2025, திருவள்ளுவர் ஆண்டு கூட ஒரு 31 ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ எம்ஜிஆர் எப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு. ஓகேவா? 5வது உலகத்தமிழ் மாநாடு எங்க நடைபெற்றது? மதுரையில. சோ அதை தலைமை தாங்கியது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான், அவருடைய பீரியட்ல. சோ அப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே இது சம்பந்தப்பட்டமான செய்திகள். ஓகேவா? எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே டெப்தா படிக்கணும். எப்படி ஆன்சருக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்க்கவே வந்து வில்லன் மாதிரி இருக்குல்ல. இவர் வில்லன்லாம் இல்ல, நம்மளுடைய இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஓகேவா? நம்ம ஆர்மி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், இந்தியாவுடைய ராணுவம், கடற்படை, கப்பற்படை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மந்திரி இருக்காரு.
அந்த அமைச்சர் யார் அப்படின்னா இவர் தான் ராஜ்நாத் சிங். ஓகேவா? சோ நம்ம கிளாஸ்ல நிறைய பேரை நம்ம பார்ப்போம், போட்டோவா காட்டுவோம், ஏன்னா அவங்கள மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? சோ ராஜ்நாத் சிங் இவருடைய பெயர். சோ என்ன அப்படின்னா அது சம்பந்தம், அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சம்பந்தமான நியூஸ் பார்க்க போறோம். விச் மினிஸ்ட்ரி டிக்ளேர் 2025 as இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ்? எந்த அமைச்சகம் 2025 சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு கேட்டா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் வந்து என்ன பண்ண போறாங்க, இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸா கொண்டாட போறாங்க. ஓகேவா? சோ இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸா வந்து டிக்ளேர் பண்ணி அது சம்பந்தமா நிறைய வந்து நமக்கு ஆர்மில ரிஃபார்ம் பண்றது, சீர்திருத்தங்கள் பண்றது, ஒவ்வொரு இதுலயும் சீர்திருத்தங்கள் பண்ணுவாங்க. சோ இந்த பொதுவா இந்த எக்ஸாம்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆண்டை கொடுத்து இது என்ன ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 2025 பாத்தீங்க அப்படின்னா ஐநா சபை தான் இது மாதிரி ஆண்டுகள்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஐநா சபையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் வந்து இந்த இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ எப்படி நம்ம வந்து 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு, ஓகேவா, கேமலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமல் இல்ல, கேமல் மாதிரி ஒரு இது கேமலிட்ஸ். ஓகேவா? 2024 சர்வதேச ஒட்டக ஆண்டு. 2025 நிறைய ஆண்டு இருக்கு மக்களே. அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ், சர்வதேச கூட்டுறவு, சர்வதேச கூட்டுறவு ஆண்டு எது அப்படின்னா 2025. அதே மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர் பிரிசர்வேஷன், கிளேசியர் பிரிசர்வேஷன் அதாவது பனிப்பாறை பாதுகாப்பு, சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் நம்ம 2025 தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், ஓகேவா, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு எது அப்படின்னு கேட்டாலும் 2025 தான். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ், ஓகேவா, குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் வந்து எந்த ஆண்டுனா 2025 தான். ஓகேவா? சோ 2026 ஒன்னு சமீபத்துல பார்த்தோம், அதாவது சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2026. இதெல்லாம் உங்களுக்கு மேத்ஸ்ல கேட்கலாம், இல்ல அதாவது உங்களுக்கு பொறுத்துகளை கேட்கலாம், இல்ல டைரக்டாவே கேட்கலாம். விச் இயர் இஸ் டிக்ளேர்ட் as இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இல்ல இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ், கூட்டுறவு ஆண்டு, சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2025. விமன் பெண் விவசாயிகள் 2020. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி கேட்டாலும் எக்ஸாம்ல ஆன்சர் போட்டுருணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். சோ இப்போ ஒருத்தரை பார்த்தோம், வில்லன் மாதிரி இருந்தாரு. இப்போ இன்னொருத்தங்களை பாக்குறோம். சோ இவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுடைய நிதி அமைச்சர், மத்திய அல்லது ஒன்றிய ஏதோ ஒண்ணு. ஓகேவா? நமக்கு வந்து சென்ட்ரல் அல்லது யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பினான்ஸ் மினிஸ்ட்ரி பத்தி தான் ஒரு நியூஸ் பார்க்க போறோம். சோ வந்து பாப்கார்ன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்கார்னுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஜிஎஸ்டின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு வந்துச்சுங்கிறது நான் அடுத்து இந்த ஸ்கீம் முடிச்சுட்டு சொல்றேன். விச் மினிஸ்ட்ரி லான்ச் த விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம்? எந்த அமைச்சகம் விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டா நிதி அமைச்சகம் தான் மக்களே. அதாவது 2023-24 பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த டாக்ஸ் பே பண்ணும்போது, அதாவது வரி செலுத்தும்போது நிறைய பிரச்சனை வரும். யாருக்கு? இப்ப நான் வரி செலுத்துறேன் அப்படின்னா எனக்கும் அந்த வரி செலுத்தக்கூடிய ஆணையத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம். ஓகேவா? விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் ஸ்கீம், அதாவது எந்த பிரச்சனை, அதாவது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தீர்க்கிறதற்காக ஒரு ஸ்கீம். ஓகேவா? சோ அது வந்து எப்படின்னா குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் இந்த ஸ்கீம் போடுவாங்க. சோ அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்தரணும். அப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் எந்த அமைச்சகம்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அப்படின்னு எழுதிருக்கணும். 2023-24 பட்ஜெட்ல இது ஆரம்பிச்சது. முக்கியமா என்ன அப்படின்னா டாக்ஸ். ஓகேவா? இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து அந்த டாக்ஸ் போர்டு இருக்குல்ல, சோ அந்த அவங்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். ஓகேவா? சோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி சொல்றேன்னு சொன்னேன். அதாவது டிசம்பர் மாசம் முடிஞ்சிச்சு. சோ டிசம்பர் மாசம் நம்ம மந்த்லி சிஏ லான்ச் பண்ணிட்டோம். இவங்க அதுக்குள்ள நம்ம மந்த்லி சிஏ லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன அப்படின்னா இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா 1.77 லட்சம் கோடி மக்களே. அதாவது 1.77 lakh crores இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் இல்ல டிசம்பர் மாசத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஓகேவா? சோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே தான். ஓகேவா? சோ ஒரு மவுஸ் வாங்கினா அதுல ஜிஎஸ்டி இருக்கும், நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளையும் ஜிஎஸ்டி, எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கே சூப்பரான இடமா இருக்குல்ல. சோ வந்து எல்லா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இங்க போகணும், நம்ம நினைச்ச போஸ்டிங் எடுத்துட்டு ஃப்ரீயா போகணும் மாதிரி, இது போய் சில் பண்ணணும் மாதிரிப்பட்ட இடமா இருக்குல்ல.
ஆமா. இது எங்க இருக்கு? இது வந்து எந்த நாடு அப்டின்னா, ஃபிஜி அப்படிங்கிற ஒரு நாடு மக்களே. ஸோ இந்த ஃபிஜி நாடு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபிஜி நாட்ல தமிழர்கள் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க வந்து என்ன அப்டின்னா, அங்க உள்ளவங்களுக்கு தமிழ் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம மத்திய அரசுல இருந்து ஒரு திட்டத்த வந்து அங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அத தான் பார்க்க போறோம். அ ஃபிஜி ஐலேண்ட்ல தமிழ். ஓகேவா? அ என்ன திட்டம் அப்டின்னா, தமிழ் டீச்சிங் புரோகிராம். தமிழ் கற்பித்தல் திட்டம். தமிழ் கற்பித்தல் திட்டம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? எங்கு லான்ச் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஃபிஜி ஐலேண்ட்ல. ஃபிஜி அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு மாரி மக்களே. ஒரு தீவு நாடு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் மேப்ல. ஆம் எர்த் 3டி மேப். ஒரு சின்ன அதாவது இந்த ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குல்ல. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதுக்கு இந்த சைடுல இருக்கும். ஓகேவா? ஃபிஜி இந்த சைடுல வரும். என்ன இருக்குல்ல? சின்ன நாடு மக்களே. என்ன இருக்குல்ல? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விசிபிளாண்டு. இதுதான் ஃபிஜி. ஓகேவா? ஸோ எங்க இருக்கு அப்டின்னா, இங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் இருக்கும். ஆஸ்திரேலியா இருக்கா? ஆஸ்திரேலியா பக்கத்துல சின்ன சின்ன நாடு. ஃபிஜி, டோங்கா, சமோவா, குக் ஐலேண்டு, சாலமன் ஐலேண்ட் இதெல்லாம் சின்ன சின்ன நாடு. ஸோ இந்த நாடுலாம் வந்து இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்டின்னா, நெறைய டிராவல் வ்ளாகர்ஸ் நம்ம தமிழ்ல இருந்து கூட போய் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த பேக் பேக்கர் குமாரு, தமிழ் ட்ரெக்கர் இந்த மாரி நெறைய பேர்லாம் போய் பண்ணி போட்டுருக்காங்க. அங்க வ்ளாக்லாம். ஓகேவா? அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சு ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. ஸோ ஃபிஜில பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய தமிழ் மக்கள் இருப்பாங்க மக்களே. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஃபிஜில வந்து நெறைய அதாவது மாரியம்மன் கோயிலு தீமிதி திருவிழா இந்த மாரிலாம் நெறைய அங்க ஃபிஜிலயுமே நடைபெறும். ஓகேவா? ஸோ ஃபிஜில வந்து இந்த மாரி ஒரு இருக்கு. ஃபிஜி பத்தி நம்ம ரீசென்ட்டா பார்த்த நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்டின்னு ஒரு அவார்ட் குடுத்தாங்க. ஓகேவா? ஸோ கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. அதாவது ஃபிஜி நாட்டினுடைய ஒரு உயரிய விருது. ஓகேவா? இது யாருக்கு கிடைச்சு அப்டின்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் ஓகேவா? திரௌபதி முர்மு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே மாரி ஃபிஜி நாட்டினுடைய இன்னொரு உயரிய விருது வந்து யாருக்கு கிடைச்சு அப்டின்னா, அதாவது ஒரு ரவிசங்கர்ன்னு ஒருத்தரு. நெறைய சொற்பொழிவுகள் ஆற்றுவார். ஓகே ரவிசங்கர். பார்த்தா தெரியும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ன்னு இருப்பாரு. அவருக்கு குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஃபிஜி நாட்டுடைய விருதுகள் 2யும் வாங்குனது ரவிசங்கர் வாங்கியிருக்காங்க. திரௌபதி முர்மு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஜி நாட்டினுடைய தலைநகரம் என்ன அப்டின்னா, கேபிட்டல் என்ன அப்டின்னா, சுவா. சுவா அப்படிங்கிறது தான் ஃபிஜி நாட்டினுடைய தலைநகரம். அங்க ஃபிஜி டாலர்ன்னு ஒண்ணு தான் யூஸ் பண்ணுவாங்க. யுஎஸ் டாலர்ல ஃபிஜி டாலர். யுஎஸ் டாலர் பயன்படுத்துவாங்க. ஆனா அபிஷியலா உள்ளது வந்து ஃபிஜி தான். ஓகேவா? ஸோ தமிழ வந்து எங்கெல்லாம் வந்து ஆட்சி மொழியா வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அதாவது தமிழ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. அத தாண்டி வேற எந்த நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னா, நமக்கு சிங்கப்பூர்ல இருக்குல்ல. சிங்கப்பூர்ல நமக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து தமிழ் அபிஷியல் லாங்குவேஜ். அதே மாரி ஸ்ரீலங்காலயும் வந்து தமிழ் அபிஷியல் லாங்குவேஜ். வேற நெறைய இடங்கள்ல தமிழ் பேசப்படுது. தமிழ் மக்கள் நெறைய இருக்காங்க. மலேசியால வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதாவது பாடம் கற்பிக்கிறதுக்கு அதாவது இப்ப இங்க தமிழ் வழி கல்வி இருக்குல்ல. அதே மாரி அங்கேயும் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு மலேசியால. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தோனேஷியால நெறைய பேர் இருப்பாங்க. மொரீஷியஸ்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்ம மொரீஷியஸ் பத்தி பார்க்கும்போது, மொரீஷியஸ் பத்தி சமீபத்தில ஒரு செய்தி பார்த்தோம். என்ன ஞாபகம் இருக்கா? அதாவது இந்தியாவுடைய முதல் ஜன் ஔஷாதி கேந்திரா. அதாவது வெளிநாட்டுல முதலா வந்து மக்கள் மருந்தகம். ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிறது அங்கங்க அந்த மோடி போட்டோ போட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருப்பாங்க. அது மத்திய அரசினுடைய மருந்தகம். ஸோ இந்தியால உள்ள மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது முதலா வெளிநாட்டுல எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மொரீஷியஸ்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம நேபாள்ல சமீபத்துல கூட காந்தி மை திருவிழான்னு ஒரு திருவிழா பார்த்தோம். ஓகேவா? அதாவது ஒரே நேரத்துல 5 லட்சம் மாடுகள கொல்லக்கூடிய ஒரு 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 கேவலமான ஒரு திருவிழா. காந்திமை ஃபெஸ்டிவல். இதெல்லாம் நம்ம ரீசென்ட்டா பார்த்தது. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் சும்மா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? அதாவது தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறது ஒண்ணு வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம இந்தியால தூக்கு தண்டனை அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? மரண தண்டனை ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா, இந்தியால இருக்குது. ஓகேவா? ஸோ உள்ள போய் பார்க்கலாம். ஏன் ஏன் சம்மந்தமே இல்லாம இந்த நியூஸ் கொண்டு வந்தோம்னா, சம்மந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அபாலிஷ் த டெத் பெனால்டி சமீபத்தில் மரண தண்டனை ரத்து செய்த நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. ஜிம்பாவேன்னு ஒரு நாடு இருக்கு. ஆப்பிரிக்கால தெரியும். ஜிம்பாவேல தான் பாத்தீங்க அப்படின்னா மரண தண்டனை வந்து இனிமே யாருக்கும் விதிக்க கூடாது. ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றியிருக்காங்க மக்களே. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல சொல்லலாம். ஜிம்பாவேன்னு சொல்லும்போது சிம்பாவேவுடைய கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஹராரே. சிம்பாவேவுடைய தலைநகரத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஹராரே. ஹராரே அப்படிங்கிறதா சிம்பாவேவுடைய தலைநகரம். சிம்பாவேல புதுசா ஒரு கரன்சி, ஒரு நாணயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஜிக் அப்படிங்கிறது. ஓகேவா?
இந்த சிக் அப்படிங்கிற என்ன அப்படின்னா சிம்பாவே கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பாவே கோல்டு இதான் அங்க 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 வந்து நிறைய பாத்தீங்க அப்படின்னா பணவீக்கம் அதிகமா இருக்கு. அப்பப்போ புதுசு புதுசா வந்து கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ண கரன்சி என்ன அப்படின்னா சிக்னா சிம்பாவே கோல்டு. அதே மாதிரி என்ன இப்படி ஒரு வகையில அதாவது மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சமீபத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அங்க நிறைய பஞ்சம் பசி பட்டினினால 200 யானைகளை 200 யானைகளை கொன்னு மனிதர்களுக்கு வந்து சாப்பாடா கொடுக்க அந்த கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்தாங்க. 200 யானைகளை கொல்றதுக்கு. இதெல்லாம் நம்ம சிம்பாவே பத்தி ரீசெண்டா பார்த்த நியூஸ். ஓகேவா? அதே மாதிரி நைஜீரியா பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது தப்பு பண்ணா இந்தியால வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. நீ எந்த நாடா வேணாலும் இரு. இந்தியால வந்து ஒரு தப்பு பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நீ 2023, 24ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது போன ஆண்டு போன ஆண்டுல எந்த நாட்டுல உள்ளவங்களை இந்தியால அதிகமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நைஜீரியா. சோ நைஜீரியா நாட்டுல உள்ளவங்க தான் அதிகமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? முக்கியமா அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக் அதாவது இந்த போதைப் பொருள் கிரைம் இந்த நிறைய வந்து இந்த ஸ்கேம் வேற நிறைய இந்த இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த நைஜீரியன்ஸ் வந்து இங்க வந்து இன்வால்வ் ஆறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனை சொல்லும் போது ஞாபகம் வருது. இந்தியால வந்து இப்ப நம்ம சமீபத்துல நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஒரு வாரம் முன்னாடி சென்னையில வந்து ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கொலை கேஸ்க்காக ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. பெண்ணை வந்து கொன்னதுக்காக. வெஸ்ட் பெங்கால்லயும் அதே மாதிரி ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணு ரேப் கேஸ்ல வந்து ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா தூக்கு தண்டனை கொடுக்கறதுல அவங்களுக்கு தூக்கு தண்டனை தூக்குல போட்டுருவாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க அப்பீல் போய் அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணிடுறாங்க. ஓகே மக்களே. 2023ல மட்டும் ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் 2023ல தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கர்நாடகால ஹைகோர்ட்ல கொடுத்த தூக்கு தண்டனை கைது அதை வந்து கரெக்டா இது பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்தியால டெத் பெனால்டி மரண தண்டனைன்னு ஒண்ணு இருந்தாலும் அந்த சட்டத்தை அந்த அந்த இதை அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட அவங்க வந்து மேல்முறையீடு போய் அதை வந்து ரத்து செய்ய வச்சிடுறாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தூக்கு தண்டனைன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. அதாவது ஏமன் ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? இந்த ஏமன் ஒரு நாடு இப்ப சமீபத்துல இது பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஓகேவா? நிமிஷான்னு ஒரு பொண்ணு அதாவது கேரளால உள்ள ஒரு நர்ஸ். ஓகே, கேரளால உள்ள ஒரு நர்ஸ். அவங்க இப்போ பொதுவா கேரளால எல்லாம் வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏமன் நாட்டுல போய் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸா இருந்திருக்காங்க. அப்புறம் அங்க உள்ள ஒருத்தங்களோட சேர்ந்து என்ன அப்படின்னா கிளினிக் வச்சிருக்காங்க. சோ அந்த கூட வச்சாங்கல்ல அவங்க வந்து ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இவங்களை ஏமாத்தி என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க பாஸ்போர்ட்டை புடிங்கிட்டு அந்த கிளினிக் ஃபுல்லா அவங்களுக்கு சொந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. சோ இவங்கள்ட்ட இருந்து இந்த நிமிஷா வந்து அந்த பர்சன்ட் இருந்து பாஸ்போர்ட்டை வாங்கணுங்கிறதுக்காக அதாவது வந்து மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓவர் டோஸ் ஆகி அந்த ஏமன் சிட்டிசன் வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து இவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை வந்து ஏமனுடைய கோர்ட் வந்து ஏமன் நாட்டினுடைய கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் இந்த பெண்ணுக்கு அதாவது இந்த தூக்கு தண்டனை நிறுத்தணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி. அங்க உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இது நமக்கு நியூஸ் பேப்பர்ல சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ். ஓகேவா? சோ இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நிறைய பேசணும். இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்டென்ட் இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. ஓகே, ஒரு விஷயம் தெரியும் போது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பெயர் விட்டுல் குமார். விட்டுல் குமார பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினுடைய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விட்டுல் குமார். இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து 1939ல கிரவுன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதாவது கிரவுன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ்னா அப்போ வந்து 1939ன்னு சொல்லும்போது நமக்கு பிரிட்டிஷ் காலம். ஓகே, சோ பிரிட்டிஷ் அந்த அவங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு போர்ஸை உருவாக்குனாங்க. நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1949ல அதை நம்ம வந்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் மத்திய ரிசர்வ் போலீஸ் படைன்னு மாத்திட்டோம். ஓகேவா? இவங்களுடைய முக்கியமான இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஐபி ப்ரொடெக்ஷனு ஏதாவது வந்து கலவரம் நடந்துன்னா அதை போய் அடக்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க பார்ப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இந்த இசட் பிரிவு இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்கல்ல இந்த பாதுகாப்பு அதெல்லாம் வந்து இந்த கமாண்டோஸ் எல்லாம் இருக்குது. சிஆர்பிஎஃப்பும் போவாங்க. ஓகேவா? இந்த விஐபி ப்ரொடெக்ஷன் எல்லாமே. அடுத்து இந்த ராஜ்வீந்தர் சிங் பட்டி அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். ஓகேவா? மத்திய தொழிற்காவல் படை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதனுடைய டைரக்டர் ஜெனரல். இந்த தலிஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினுடைய டைரக்டர் ஜெனரல்.
அனில் சௌஹான் யாருன்னு தெரியும், இந்தியாவுடைய முப்படை தளபதி. அதாவது இந்தியாவுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னா அனில் சௌஹான். இதெல்லாம் வந்து இவங்கலாம் முக்கியமான போஸ்டிங்ல இருக்கவங்க. எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா ஆன்சர் கரெக்டா போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு டீம் வின் பண்ணிருக்காங்க. என்ன கோப்பை, யார் வின் பண்ணிருக்காங்க, என்ன விளையாட்டு போட்டி அப்படிங்கறத பாத்துடலாம். விச் டீம் வந்து சந்தோஷ் டிராஃபி 2024 சந்தோஷ் கோப்பை 2024 வென்ற அணி எது அப்படின்னு கேட்காங்க. இது வந்து 78வது போட்டி. ஓகேவா? 78வது எடிஷன். சந்தோஷ் டிராஃபி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபுட்பால் போட்டி. ஓகேவா? சந்தோஷ் டிராஃபி. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், சந்தோஷ் டிராஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா கால்பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போட்டியில வந்து ஃபைனல்ஸ்ல வந்து வெஸ்ட் பெங்கால் அணியும் கேரளா அணியும் வந்து மோதிக்கிட்டாங்க. ஸோ இதுல வெஸ்ட் பெங்கால் அணி தான் ஜெயிச்சாங்க. ஓகே, வெஸ்ட் பெங்கால் ஆல்ரெடி இந்த சந்தோஷ் டிராஃபியை அதிக அளவுல ஜெயிச்சது யாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான். மறுபடியும் அவங்க வெஸ்ட் பெங்கால் தான் வந்து நாங்க தான் வந்து கெத்து அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து செஸ் போட்டி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி கொனேரு ஹம்பி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதாவது வந்து இந்த பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல அதே போட்டியில வந்து வெண்கல பதக்கம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி ரமேஷ் பாபு அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க வெண்கல பதக்கம். ஸோ ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஹூ ஒன் த பிரான்ஸ் மெடல் இன் வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 2024 உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? இது செஸ் போட்டி. ஓகே, சதுரங்க போட்டி தொடர்புடையது. யார் ஜெயிச்சாங்கன்னா வைஷாலி. ஸோ வைஷாலி வந்து பிரக்யானந்தா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அக்கா தான் வைஷாலி. ஓகேவா? ஸோ பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கொனேரு ஹம்பி அப்படிங்கிற ஒருத்தங்க பார்த்தோம். இவங்க வந்து அந்த போட்டியில வந்து ஜெயிச்சாங்க. அதாவது கோல்டு மெடல் ஜெயிச்சது இவங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஆண்கள் பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா அந்த ஒற்றையர் பிரிவுல வந்து 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து மேக்னஸ் கால்சன், நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன். அதே மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த இயான் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? ரஷ்யாவை சேர்ந்த இயான் அப்படிங்கிற இந்த 2 பேரும் ஜெயிச்சதாட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மேக்னஸ் கால்சன் மற்றும் இயான். ஓகேவா? போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டா நியூயார்க் நடைபெற்றது. அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு அப்படியே பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. நன்றி, லைக் போடுறதுக்கு நன்றி. மறக்காம லைக்க போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் டீம் வந்து சீனியர் நேஷனல் மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப், சீனியர் தேசிய ஆண்கள் கைப்பந்து கோப்பையை வென்ற அணி என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தோத்தா ஒரு இடத்துல ஜெயிப்போம். இங்க கேரளா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க கேரளா வந்து இதுல வின் பண்ணிருக்காங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாத்திரலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் டே. அதாவது இன்ட்ரோவர்ட் நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து தமிழாக்கம் என்ன அப்படின்னா உள்முக சிந்தனையாளர்களாம். ஓகேவா? அதாவது இன்ட்ரோவர்ட்னா அப்படின்னா கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா வந்து கூச்சமா இருக்கும். அதாவது இன்ட்ரோவர்ட் வந்து கூச்சம் கிடையாது, அது ஒரு வகையான ஒரு இது. அதாவது வந்து டக்குன்னு போய் அதாவது பஸ்ல ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா வந்து டக்குன்னு போய் அந்த எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு விதமா நமக்குள்ள ஒரு இது இருக்கும், போய் எடுக்க மாட்டோம். இல்ல வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருப்போம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைங்கன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இன்ட்ரோவர்ட். அதாவது தான் நினைச்சதை வந்து உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருப்போமே தவிர வெளியே சொல்லிக்க மாட்டோம். அதான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கோங்க. தப்புலாம் இல்ல, பட் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் மிங்கிள் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி இருங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரோவர்ட்டுக்காக ஒரு தினம் இருக்கு. ஓகேவா? அவேர்னஸ்க்காக ஜனவரி 2ஆம் தேதி. ஓகேவா? ஜனவரி 2ஆம் தேதி அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அதையும் மதிக்கணும். சும்மா இன்ட்ரோவர்ட்டா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் ஜனவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுது மக்களே. நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் மக்களை தேடி மருத்துவம். ஸோ எல்லாரும் கேள்விக்கு, அதாவது நம்ம வீடியோ வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் எடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஸோ இனிமே இருந்து நம்ம வந்து ஒரு நாள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமு, இன்னொரு நாள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு நம்ம எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி திருக்குறள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆர்டிகிள் யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, உங்க கமெண்ட்லாம் படிப்பேன். ஆர்டிகிள் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. எல்லாம் போக 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 நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2021 ஆரம்பிக்கப்பட்டது. எங்க அப்படின்னா சமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம். சமணப்பள்ளி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சமணப்பள்ளி அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா என்ன, மக்களை தேடி பேர்லயே இருக்கு, மக்களை தேடி போய் மருந்து கொடுக்கிறது. அதுவும் முக்கியமா 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு
உங்களுக்கு சுகர் இருக்கா, அதாவது டயபெட்டிஸ், பிரஷர், பிளட் பிரஷர் இந்த மாதிரிலாம் இருந்தா போயிட்டு டைரக்டா செக் பண்ணி அதுக்கு தேவையான மாத்திரை மருந்தை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த மக்களை தேடி மருந்தகம் திட்டம். முக்கியமா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, தொற்று அல்லாத நோய்கள். இந்த பிபி, சுகர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த நீரிழிவு நோய்கள். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு, ஏன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. போயிட்டு செக் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருந்து கொடுக்குற ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். ஓகேவா? சோ அப்போ வெகுளி அப்படிங்கிறது இந்த இடத்துல கோபத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குறள் விளக்கம் வந்து நமக்கு திருக்குறள்ல இருந்து கேள்வி அதிகமா வரும் எப்பவுமே. அதாவது இப்ப நான் வந்து ஒருத்தனை மனசார நான் ஒருத்தன் மேல கோவப்படுறேன், என் மனசுல கோவம் வச்சிருக்கேன் அப்படின்னா, கோவம் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது, நல்லது எதுவுமே கிடைக்காது. சோ மனசார நான் வந்து ஒருத்தன் மேல கோவம் இல்லாம இருக்கேன், சினம் எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்க, அப்படி இருந்துச்சுன்னா இந்த நன்மைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். இந்த இடத்துல வெகுளி அப்படிங்கிறது வந்து கோபம் அப்படிங்கிறது பொருள். சோ அடுத்த இன்னைக்கான கேள்வி, நீங்க the chief minister's comprehensive health insurance scheme was formerly known as, ஃபார்மர்னா முன்னாடி என்ன அப்படின்னு அழைக்கப்பட்டது, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமானது இதற்கு முன்பு டேஷ் என அழைக்கப்படும். இதுக்கு சரியான விடையை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ ஏஆ, பிஆ, சிஆ, டி அப்படி இதற்கான விளக்கத்தை வந்து அடுத்த நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நியூ இயர் ஆஃபர் டிசம்பர் 31 ஜனவரி 1 2ன்னு போட்டோம். இன்னையோட நியூ இயர் ஆஃபர் முடியுது மக்களே. சோ யாரெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஜாயின் பண்ணலையோ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 699. சோ நாளைக்குனா 750. அதே மாதிரி குரூப் 1 and 2க்கான டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணி, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, 2025 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2699 அப்படிங்கிறது வரும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த 1 year CA சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து இந்த வருஷம் செப்டம்பர் 2025, அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் PDF அனுப்பிடுவோம் மக்களே. அதே மாதிரி வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், அதாவது 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி மாசத்துக்கு 4 PDF வரும், 4 டெஸ்ட் PDF வரும். அது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிளப் பண்ணி அனுப்பிடும், மந்த்லியும் டெஸ்ட்டும் கிளப் பண்ணி அனுப்பிடும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரியில நடக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எக்ஸாம், ஹோம் கார்டு எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே இது மட்டுமே போதுமானது. ஸோ இது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு டிசம்பர் 4th வீக்கானது. நமக்கு வந்து கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்றேன், அது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். அது போக கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களையும் இதுல நம்ம ஆட் பண்ணியிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு PDF அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இதுக்கும் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம், பைலிங்குலா இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 இந்த நம்பருக்கு 750 இல்ல இன்னைக்கு வாங்குறவங்க 699 பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகினர்ஸ் படிக்கிறவங்க இதை மட்டும் பார்த்தாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற குரூப் 1 and 2 டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் தான். மொத்தம் 48 டெஸ்ட் மக்களே. ஸ்கூல் புக் வைஸ்ல மொத்தம் ஸ்கூல் புக் மொத்தமும் முடிச்சு விட்டுருவோம். 29 டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 13, பாலிசி நோட்ஸ், பட்ஜெட் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வரும் புக்கு தாண்டி. ஸோ அது ஒரு 3 டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் 3. ஓகே, ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் டாப் 5 விடுவோம். ஸோ இது வந்து 2699. இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 2025 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே நம்பருக்கு ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்க்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது GS டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அந்த டெலிகிராம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு டெய்லி CA குவிஸ் போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் ஏதாவது அப்டேட்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜை
ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்ளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது டிசம்பர் கடைசி வாரமா வந்து திருக்குறள் வாரமா கொண்டாடப்படும். இயர் ஆஃப் ரிமோ சீர்திருத்த ஆண்டா 2025 பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து இது பண்ணியிருக்காங்க. விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் நிதி அமைச்சகத்தினுடையது. அடுத்தது வந்து தமிழ் கற்பித்தல் திட்டம் வந்து ஃபிஜில ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் பெனால்டி மரண தண்டனையை ரத்து செய்த நாடு எது அப்படின்னா ஜிம்பாவே. அடுத்த கேள்வி சிஆர்பிஎஃப் உடைய டைரக்டர் ஜெனரல் விட்டுல் குமார் அவர்கள். அடுத்த கேள்வி சந்தோஷ் கோப்பை வென்ற அணி வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரான்ஸ் மெடல் வேர்ல்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து வைஷாலி ரமேஷ் பாபு ஜெயிச்சாங்க. சீனியர் நேஷனல் மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து யார் ஜெயிச்சது அப்படின்னா கேரளா. ஹேண்ட்பால்ல ஒரு டீம்ல 7 பேர் ஆடும். ஒரே டைம்ல 7 பேர் தான் ஆட முடியும் ஒரு டீம்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் உள்முக சிந்தனையாளர் தினம் ஜனவரி 2. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ இயர் ஆஃபர் இன்னையோட முடியுது. சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலையில 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.